அனைவருக்கும் வணக்கம். இப்போ புடவை ஓரடிக்கிறத எப்படி இருங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். புடவைங்க கிராஸாக இருக்குது பாருங்கள். இந்த புடவை நம்ம அப்படியே ஓரடிச்சோம்னாங்க அப்படியே இழுத்துட்டு இருக்கும், அப்படியே சைடு இதாக இருக்கும். இதை கிராஸ் எடுத்துட்டு அதை எப்படி அடிக்கணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நூல் பார்த்தீங்களா, இப்படியே வந்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். அந்த நூல் தான் கணக்கு, அப்படியே கிராஸ் இல்லாமல் நேராக வரும். அப்படியே நீங்கள் பார்த்து அப்படியே வாங்க பாருங்கள். புடவைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறீங்களா, இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா பாருங்கதா அந்த நம்ம கிராஸ் எந்த இருக்குது அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த இது வந்துச்சுங்களா பாருங்கள், இவ்வளோ கிராஸு இங்கே இருக்குது. இப்போ இதை வெட்டணும் பாருங்கள். இந்த இடங்க பார்த்தீங்களா, அந்த நூல் எடுத்த இடம். அதே எப்படி இந்த சைடுங்க, இந்த சைடு அதே மாதிரி கிராஸாக இருக்குது. இந்த சைடும் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு நூல், அந்த நெசு நூல் இருக்குல்ல, அந்த நூல் நம்ம இழுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் பாருங்கதா இப்படி இழுத்தோம்னா அந்த கரெக்டாக அந்த கிராஸ் எல்லாம் வெளியே வந்துடும். பார்த்தீங்களா, வந்துடுங்களா. புடவையில் இருக்கிற நெசு நூலை இழுத்து நேர் பண்ணி வச்சுங்க. பாருங்கள், புடவை ஊற அடிக்கிறது இப்போ மடிச்சுட்டு அடிக்கிறேங்க. அப்படியே பாருங்கள். இப்போ அடித்து பிற்பாட்டு அந்த கிராஸே இருக்காது. நல்லா பாருங்கள், நல்லா நீட்டாக அப்படியே அடிப்பக்கமும் லேசாக இழுத்துக்கணும். புடவை அடிக்கும்போது அடியில் இருக்கிற துணியும் லேசாக இழுக்கணும். சும்மா லைட்டாக டச்சிங் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும். இதெல்லாம் மடிச்சுட்டு அப்படியே அடியில் இருக்கிறது லேசாக கொஞ்சம் லைட்டாக எடுத்திங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் இதெல்லாம் ஈஸியான வேலை. அந்த மெத்தேடை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் சுண்டு வரும். ஓரடிப்பாங்க நிறைய பேர், ஓரடிச்சாங்கன்னா சுண்டு இருக்கும். இது சுண்டுக்கிட்டே வராது. ஏன்னா நம்ம அடிக்கும்போது அந்த என்ன பண்ணுறோம், அடியில் இருக்கிற துணியை லைட்டாக அப்படியே கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சோம்னா பாருங்கதா, நல்லா பாருங்கதா. உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணுறேன் பாருங்கதா. இது தாங்க இந்தா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற கொஞ்சம் புடவைங்களுக்குன்னா கொஞ்சம் கிராஸ் எடுக்கிறது பெருசாக தான் அடிக்க முடியும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த காட்டன் புடவை இந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஈஸியாக அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தொந்தரவு கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த மெத்தேடு பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, சுண்டுக்கிட்டு வரும். இந்த ஓரம் அடிக்கிற பட்டையாக வராது. அப்புறம் கிட்ட பக்கமாக வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த தலை வரும்போது பார்த்தீங்களா, கீழே வரல மேலேயும் போகல. அந்த லைட்டாக நம்ம அடியை கொஞ்சம் இழுத்து சும்மா இழுக்கக்கூடாது. டச் பண்ணோம்னாவே அந்த கிளியராக வந்துடும். அந்த சில பேர் ஓரடிக்கிற என்ன பண்ணுவாங்க, அந்த வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும் பிசுறு மாதிரி. ஒரு அடிச்சாச்சுங்க. அப்படியே இருங்க, நான் வரேங்க.
பாருங்கள், ஏதாவது சுருளாக இருக்குங்களா, ஓரம் அடிச்சுது, ஏதாவது சுருண்டுக்கிட்டு சுருளாக இருக்கா, இதெல்லாம் பாருங்கள். எதுவுமே நீட்டாக இருக்கும். உங்கள் பார்வைக்கு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், தையலும் நீட்டாக தையலை வச்சுருக்கோம், சுருள் கிடையாது. பாருங்கள், பின்பக்கமும் எல்லா பக்கமும் அப்படியே லென்த்தாக காட்டுற பாருங்கள். கிராஸ் இருக்குது பாருங்கள், கிராஸாக இருக்காது. இப்போ அப்படி புடவை பார்த்தீங்கன்னா எந்த கிராஸும் வராது. இந்த இதெல்லாம் வந்து பிரிண்டிங், இந்த டிசைன்லாம் வந்து அந்த பிரிண்டிங் அடிக்கிறீங்க, கொஞ்சம் ஏற்றி ஏற்றி அடிக்கிறது. நமக்கு வந்து புடவை வந்து நேராக ஓரம் அடிக்கிறது தான் மெயின். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் புடவை ஓரம் அடிக்கிறத காமிச்சிக்கிறோம். பார்த்து இதே மாதிரி கற்றுக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்டான்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.